Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலியேட்டட் லா காலேஜான கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் லா காலேஜ்ல 3 இயர்ஸ் LLB-க்கான ஆன்லைன் அட்மிஷன் ஆனது நடைபெற்று கொண்டிருக்குது. இந்த நிலையில வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுல டவுட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த அப்ளிகேஷனை வச்சு உங்களுக்கு ஒரு எக்ஸாமில் வந்து ஷோ பண்ணலாம் தான் இந்த வீடியோ. இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒன்ஸ் வந்து உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்க, ஆன்லைனில் வந்து உங்களுடைய பேமெண்ட்லாம் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஷோ ஆகும். அந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு PDF ஃபார்மேட் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லாம் ஆல் கொடுத்துங்க. நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த 2024-25க்கான இது அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் தான் இது. ஸோ இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து கோர்ஸ் நேம் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 இயர்ஸ் LLB டிகிரி கோர்சஸ்ஸு. அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து என்டர் பண்ணி வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபாதர் அல்லது மதர் ஆர் கார்டியனுடைய நேம் வந்து இந்த இடத்துல மென்ஷன் ஆகி வந்திருக்கும். நீங்கள் என்னெல்லாம் வந்து அப்ளிகேஷனில் வந்து ஃபில் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுடைய ஃபைனலாக வர டவுன்லோட் அப்ளிகேஷனில் வந்து பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ்னு பார்க்கும்போது உங்களுடைய ஜெண்டர், உங்களுடைய கம்யூனிட்டி, கேஸ்ட் கோடு, அதுக்கப்புறம் வந்து சிட்டிசன்ஷிப்பு, அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய இன்கம்மு, அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸோ அல்லது கார்டியன்தோ வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க. அது வந்து இந்த ஃபைனல் அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியா, காஷ்மீர் மைக்ரண்ட்டான்னு கேட்பாங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுத்துருப்பீங்க, நோனா நோ கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து அப்ளிகண்ட்னு பார்த்தீங்கன்னா நோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலிஜியன், உங்களுடைய மதர் டங் என்னவோ தமிழோ இங்கிலீஷோ அதர் லாங்குவேஜ் என்னவோ நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் எதனா கொடுத்துருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எதுவும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியது அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து ஆக்குபேஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ், உங்களுடைய நேட்டிவ் சிவில் ஸ்டேட்டஸ் ஆஃப் நேட்டிவ் பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தா இல்லை டவுனா முனிசிபாலிட்டியாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதே போல் வந்து உங்களுடைய ஸ்கூலுடைய ஸ்டேட்டஸும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். செகண்டாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், உங்களை கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து இதில் ஃபுல்லாகவே மென்ஷன் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்து இங்கே ஷோ ஆகும். அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்கள் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் வரும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய மெயில் ஐடி இந்த இடத்துல ஷோ ஆகும். தேர்டு வந்து டீட்டெயில் ஆஃப் குவாலிஃபிகேஷன். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் யூஜி டிகிரி முடிச்சுட்டு தான் 3 இயர்ஸ் LLB-க்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க இல்லையா. நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா, என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்ட் இந்த குவாலிஃபையிங் எக்ஸாம்னு வந்து பாஸ் ஆகிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மந்த் அண்ட் இயர், பாசிங் வந்துக்கான மந்த் அண்ட் இயர் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து மோட் ஆஃப் குவாலிஃபிகேஷன் வந்து SSLC-க்கானது டிகிரிக்கானது நீங்கள் கொடுக்கணும். SSLC டிகிரி HSC. SSLC வந்து நீங்கள் ரெகுலரில் பண்ணீங்களா ப்ரைவேட்டில் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க. நீங்கள் ரெகுலரில் பண்ணிங்கன்னா ரெகுலர், இல்லை ப்ரைவேட்னா நீங்கள் ப்ரைவேட்டு, அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து 12த்துக்கும் ரெகுலராக ப்ரைவேட்டான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிகிரிக்கும் அதே போல் கேட்டிருப்பாங்க. என்ன மீடியமில் டிகிரியை வந்து நீங்கள் முடிச்சிங்க, உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தமிழில் கொடுத்தாங்களா இங்கிலீஷில் கொடுத்தாங்களா, எந்த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வரும். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஓவரால் டோட்டல் மார்க்ஸ். இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க, தப்பாகவும் ஃபில் பண்ணிடுறீங்க. ஸோ கவனமாக இதை நீங்கள் கவனிச்சிங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 4100 மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா. எக்ஸாமுக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 100 மார்க்ஸ். அப்போ வந்து 41 சப்ஜெக்ட் இருக்குதுன்ற பட்சத்தில் வந்து 4100 மார்க்ஸ். இந்த மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து இவ்வளோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 6 செமஸ்டருக்கு வந்து வந்திருக்குன்னா இந்த 4100 மார்க்ஸில் நீங்கள் எவ்வளோ இந்த 6 செமஸ்டருக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்றத இந்த இடத்துல போடணும். மார்க்ஸ் ஆப்டைன் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பர்சன்டேஜ் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே கால்குலேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டாக வந்து என்ன கேட்டிருக்காங்க 6th அக்ரேட்டிவ் ஆஃப் மார்க்ஸ் இன் மேஜர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட் ஒன்லின்னு இருக்கு இல்லையா. இதில் வந்துட்டு இப்போ 4100னா இது ஓவரால் மார்க்ஸ், அதாவது உங்களுடைய லாங்குவேஜ், மேஜர் அண்ட் அலைட்,
ஸ்கில்டு பேப்பர், வைவா, ப்ராஜெக்ட், ப்ராக்டிக்கல், இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி போடுறது தான் இது ஓவரால் டோட்டல் மார்க்ஸ் இந்த இடத்துல போடுவீங்க. இதில் வெறும் உங்களுடைய அலைட் அண்ட் மேஜர் சப்ஜெக்ட் மட்டும்தான் போடுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் மேக்ஸிமம் மார்க்ஸ் வருதோ, எத்தனை சப்ஜெக்ட் இப்போ அலைட் அண்ட் மேஜர் சப்ஜெக்ட் வருதோ அதை வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ அது போட்டுங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட் எப்படி போட்டிருக்காங்கன்னா 2400 போட்டிருக்காங்க. இந்த 2400 இவங்க எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்றது அவங்க போட்ட உடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கான பர்சன்டேஜ் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிடும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க பட்ஜெட்டில் இங்கே இந்த 4100 இந்த ஸ்டூடெண்ட் போட்டிருக்காங்க இல்லையா, நீங்கள் வந்து லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, அதாவது தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட் ஆர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க பட்சத்தில் இந்த 4100 இங்கே போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு 3500 வந்து சம்திங் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்ற பட்சத்தில் அந்த 3500 இங்கே போடுறீங்க. இதே மார்க் எடுத்து தான் நீங்கள் வந்து இந்த இடத்துலையும் நீங்கள் போட போகிறீங்க. ஸோ லிட்ரேச்சர், அதாவது நல்லா நோட் பண்ணிக்கங்க, தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ளஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு மட்டும்தான் ஓவரால் மார்க்ஸில் என்ன போடுறீங்களோ அதே தான் நீங்கள் வந்து கீழே வந்து போட வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? மற்ற மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ஓவரால் மார்க்ஸ் போட்டு இதில் வெறும் மேஜர் அண்ட் அலைட் மார்க்ஸ் மட்டும் தான் நீங்கள் போட வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட்டாக வந்து இது நெக்ஸ்ட் பேஜில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் தான் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆர் யூ வில்லிங் டு பி கன்சிடர்ட் ஃபார் மெரிட் சீட் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா இன் த அஃபிலியேட்டட் பிரைவேட் லா காலேஜஸ் ஃபீஸ் ஆஸ் ஃபிக்ஸ்டு பை த கவர்மெண்ட் கமிட்டி 85,000 per year சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இதுதான் வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த வந்து கேட்பாங்க உங்களுக்கு, அதாவது இந்த 15 ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கு மேலே வந்து டாப்பில் உங்களுக்கு நோட்டு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இந்த 15 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது இல்லையா, இது கூடவே வந்து 11 ப்ரைவேட் லா காலேஜஸ் வந்து இருக்குது. அதுவும் வந்து கவர்மெண்ட் கோட்டா கீழே சீட்டு வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்குதுன்றது உங்களுக்கே தெரியும். அப்படி ஒரு ஐடியா இருக்குது உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்காது, அப்படி இல்லைனாலும் கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைச்சா ஓகே தான், உங்களால் வந்து பெர் இயருக்கு வந்து 85,000 பே பண்ணி படிக்க முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இந்த 15 காலேஜும் ப்ரிஃபரன்ஸை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் இந்த கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கலனா கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைச்சாலும் ஓகே தான் சொல்லிட்டு இந்த இடத்துல எஸ்ஆர் நோ கேட்டிருப்பாங்க. நீங்கள் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோ கொடுத்துருக்காங்க. உங்களால் 85,000 பே பண்ணி படிக்க முடியாதுன்ற சூழ்நிலையில் நீங்கள் வந்து இன்னும் தாராளமாக கொடுத்துக்கலாம். கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சா மட்டும் நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். சில பேர் வந்து நல்லா படித்தே ஆகணும், இல்லைனா வந்து 1 year வேஸ்ட் ஆகும். அது மட்டும் இல்லாத நீங்கள் இப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் சேரும்போது உங்களுக்கு வந்து பெர் இயருக்கு வந்து 85,000 கவர்மெண்ட் கமிட்டி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா சேரீங்கன்னா இதை விட ஃபீஸ் உங்களுக்கு வந்து ஹையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு படித்தே ஆகணும், ப்ரைவேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து லோ கட் ஆஃப் இருக்குன்ற பட்சத்தில் கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு கம்மியாக இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணலாம். இப்போ வந்துட்டு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 15 என்னென்ன காலேஜ் வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணிங்களோ அது எல்லாமே இதில் லிஸ்ட் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து 7th என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்ஸு. அதாவது பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் பே பண்ண போகிறீங்க. உங்களுடைய பேமெண்ட் ஐடி டிரான்சாக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பேமெண்ட் என்னைக்கு பண்ணீங்களோ அதுக்கான டேட்டு, ஃபீஸ் அமௌண்ட் வந்து 500 rupees கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து பேரண்ட் கார்டியனுடைய சிக்னேச்சர் நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அது வந்து இந்த இடத்துல பிளேஸ் ஆகி வந்துடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுடைய அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணும் பொழுது கரெக்டாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்கள் வந்து டவுன்லோட் அப்ளிகேஷன் ஆன்லைன் பேமெண்ட்லாம் முடிச்சிட்ட பிறகு டவுன்லோட் அப்ளிகேஷன் கேட்பாங்க. அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப்பில் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்க, ப்ளஸ் வந்து உங்களுடைய மெயிலையோ ஏதோ ஒரு இதுவில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் அப்போ கண்டிப்பாக வந்து யூஸ் ஆகும். தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர்லாம் டாப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து ஓப்பன் பண்ணி அவங்களுடைய வெப்சைட்டில் வந்து பார்க்க முடியும். இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங் வருதுன்னா அந்த அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணி தான் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸு, பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுடைய
காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஆகட்டும், பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணுங்கள். பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி சர்க்கிள் யாராவது லா காலேஜில் சேரணும்னு இருக்காங்கன்னா அப்ளிகேஷன் அவங்க ஃபில் பண்ணலைன்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thank you. Keep supporting.